இந்த சாரு பேரு விக்ரம்ங்க. ஆனால் இவருக்கு பிக் பாஸ் வச்ச பேரோ வஞ்ச புகழ்ச்சி விக்ரம். ஆனால் இவர் பண்ணுவதெல்லாம் வக்கரமான வேலை. சுருக்கமா சொல்ல போனா கற்பெருமை தீர்த்த கலை என்று சொல்லலாம். அப்படிதான் இவரை சொல்லணும். ஏனென்றால் இவரது வேலை என்னன்னா, அங்கிட்டு சிஞ்சா அடிப்பாப்ல, இங்கிட்டு சிஞ்சா அடிப்பாப்ல. இதுதான் இவரோட வேலையா இருந்தது, முழு நேர வேலையாகவும் இருந்தது. இப்ப என்ன பண்றாருன்னா, குறிப்பா அந்த பார்வதியை திவ்யாவை இவரால் ஏற்றி பேச முடியல. அதாவது பெண்கள்கிட்ட மட்டும் இவர் நையாண்டி, நக்கலு, கேலி, அதாவது உடம்ப அசைவு பண்ணி ஒரு மாதிரி நக்கல் அடிச்சு பாடி ஷேமிங் பண்ணி பேசுவாப்புல. இவரு ஆண்கள்கிட்ட ஒன்றும் அதை பத்தி பேசிக்க மாட்டாரு. இப்போ எஃப்ஜேட்ட பேசினாருன்னா எஃப்ஜே ஓங்கி அரைஞ்சு போடுவாரு. கமருதீன்கிட்ட பேசினா கமருதீன் ஓங்கி அரைஞ்சு போடுவாரு. அதே மாதிரி ஆண்கள்கிட்ட பேசுறது இவருக்கு ரொம்ப பயம். ஆனா பெண்கள்கிட்ட மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாப்புல. கடந்த 2 வாரமா நடந்துட்டு இருக்கு. நேற்று எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா சாண்டா டைரக்டாவே சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி அனீசியா இருக்கு, ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு டைரக்டாவே சொல்லியிருப்பாங்க. உடனே ஒரு சரிங்க எனக்கு கால் வலிக்குதுங்க அப்படின்பாரு. உடனே சண்டை கீழே உட்காந்துக்கோங்க அப்படின்றாங்க. உடனே உட்காந்து காப்பலாம். இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலு வலிக்குதுன்னு சொல்றவர் எப்படிங்க ஒரு பெண்ணை பார்த்து அவமரியாதை டான்ஸ் ஆடுவாங்க? டான்ஸ் ஆடவருக்கு கால் வலிச்சா அவரால் எப்படி டான்ஸ் ஆட முடியும்? விக்ரமோட வன்மமான பதில பாருங்க. உடனே நான் கீழே உட்காந்துக்கிறேன்னு கீழே உட்காந்துக்காப்லாம். உட்காந்துக்க. அதே மாதிரி இவர் தன்னைத்தானே ஸ்டாண்டப் காமெடியன் என்று சொல்லிக்குவாப்லாம். ஆனால் அப்படி என்னதான் ஷோல காமெடி பண்ணாப்லன்னு தெரியல. ஐ மீன் பிக் பாஸ் ஷோல ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி ஒருவரை ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிராமத்துல கிழவிங்கெல்லாம் குறை சொல்லி பேசுவாங்க, ஜாடமாடே பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இவரது புத்தி. ரொம்ப ரொம்ப வக்கரமான புத்திங்க. ஆனா இவரு பேசுவாப்ல மத்தவங்களை பத்தி, நீங்க பேசுறது எனக்கு பாடி ஷேமிங்கா இருக்கு, நான் ரொம்ப என் மனசு ரொம்ப புண்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இவரு பேசுவாப்ல. ஆனா இவர் மத்தவங்களை பாடி ஷேமிங் பண்ணலாம், அது தப்பு இல்லை. அதுக்கு பேர் நகைச்சுவையா, அதை காமெடியா எடுத்துக்கணுமா? ஆனா இவரை பேசினா மட்டும் ரொம்ப இவருக்கு மன வருத்தமா இருக்குமா, இவரை பாடி ஷேமிங் பண்ற மாதிரி இருக்குமா? நேங்கடா உங்க காமெடி, உங்க கதை, உங்க காமெடிய செருப்பால் அழிக்க. அதே மாதிரி இவர் ஒருத்தரால ஒரு கேம் விளையாடவே முடியல. சரி, கணவன் மனைவி வந்திருக்காங்க, பிரச்சனை சான்றா வந்திருக்காங்க, இதுக்கு நம்மளே அப்ஜெக்ஷன் பண்ண, கணவன் மனைவி வந்தா கேம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா நீ அன்னைக்கே அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். அன்னைக்கு கணவன் மனைவி வந்திருக்காங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அன்னைக்கே அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். அதை விட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு இப்ப எல்லா போட்டிகளையும் சேர்த்து வச்சுக்கிறாப்ல. கணவன் மனைவி வந்திருக்காங்க, இவங்க ஆட்டத்தை மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு. நீ சரியான ஒரு பர்சனா இருந்தா இதை தனியா கேள்வி கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுல உள்ள எல்லா போட்டியாளரையும் மண்டை கழுவி ஜால்ரா மாதிரி ஆக்கி, அது சுபிக்ஷா, எஃப்ஜே, சபரி எல்லாத்தையும் ஜால்ராவாக்கிட்ட ரம்யா, கனிக்கு ரொம்ப மூல செலவு செஞ்சிருக்காப்ல. இது எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கனி ஒரு டுபாக்கூர், கனி மண்டையில மணி அடிக்குமா கிணி அடிக்குமான்னு தெரியல. எல்லாத்தையும் மூல செலவை செஞ்சு என்னமோ இவர் அந்த பிக் பாஸுக்கு தலைவர் மாதிரியும் மீதி எல்லாம் உள்ளவங்க இவருக்கு கால் கழுவுற ஆளுன்னு நினைச்சுக்கிட்டாப்புல. இந்த விக்ரமுக்கே இந்த வார கடைசியில சேர்த்து அடிப்பாங்க பாருங்க. இது போன வாரத்திலேயே அடிச்சிருக்கணும். பிக் பாஸ் டைரக்டர் விட்டுட்டாப்புலன்னா அது வேற செக்மெண்ட்ல இவரை பெருசாக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாங்க. அதுதான் உண்மையா இருக்கும். ஆனா இந்த வாரம் போட்டு சாத்துன்னு சாத்துவாங்க, அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 போட்டியாளர் இவரை தான் நம்பி இருக்கிறாங்க. இவரை பேச்சதான் ரொம்ப மழை போல நம்புறாங்க. அப்ப அந்த 8 போட்டியாளரும் காப்பாற்றி ஆகணும்ல. அப்ப காப்பாற்றணும் அப்படின்னா இவரை பத்தி நான் உண்மையே இந்த வாரத்துல விஜய் சேதுபதி பிக் பாஸ் டைரக்டர் உடைச்சாதான் உண்டு அந்த 7-8 போட்டியாளரை காப்பாத்துறதுக்கு. அந்த போட்டியாளர்லாம் யாருன்னு கேக்குறீங்க, எனக்கு புரியுது. அந்த போட்டியாளர் பேரையும் சொல்றேன். சுபிக்ஷா, எஃப்ஜே, சபரி, ரம்யா, கனி, கானா வினோத், ஆராரோ மற்றும் கெமி. இவர்களை வச்சுதான் இவர் கேம் விளையாடுவாப்ல. இல்லைன்னா இவருக்கு கேம் விளையாட தெரியாது. உண்மை அதுதான். இன்னும் சொல்ல போனா பிக் பாஸ்ல ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க, சோறு சோப்பு மாப்பு அப்படின்னு. இதுல 3 அணியா விளையாடணும். அதாவது மஞ்சள் கலரு, ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலர்னு 3 கலர் பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூணு அணியா விளையாடணும். பட் ஆனா இந்த ஆரஞ்சு ப்ளூ டைய போட்டு விளையாடுறாங்க, மஞ்சளை மட்டும் ஏத்துட்டாங்க. அதாவது சாம்பார் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னா பார்வதி, திவ்யா, சாண்ட்ரா,
அண்ட் வியானா, தென் கனி, இத்தனை பேர் இருந்தாங்க. இதுல இந்த சாம்பார் ஸ்குவாட்ஸ்ல வந்து கனி மட்டும் பாத்தீங்கன்னா விக்ரம்க்கு சப்போர்ட், விஜய்க்கு சப்போர்ட், சபரிக்கு சப்போர்ட். அதாவது இவங்க சாம்பார் ஸ்குவாட்ஸ்ல விளையாட மாட்டாங்க. இந்த கனிங்கிறவங்க அந்த ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு தான் அவங்க ஆடுவாங்க கனி. ஸோ இந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாம்பார் ஸ்குவாட்ஸை அட்டாக் பண்ண மாதிரி தான் ஒரு சூழ்நிலை. நீங்க எபிசோட் பார்த்துருக்கீங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு பெர்சன் இந்த ஷோல இத்தனை பேர்த்தையும் மதிமயக்கி ஒருத்தர் விளையாட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு 7 பேர்த்தோட விளையாட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, வீண் பண்ணிட்டு இருக்காப்ல. அதோட 7 பேர்த்தோட விளையாட்டுங்கிறத 7 பேர்த்தோட வாழ்க்கையை வீண் பண்றாப்ல. அப்படிதான் நம்ம சொல்லணும். இது ஒரு கேவலமான எண்ணம் இல்ல. நீ ஒருத்தர் வீணா போறியா, ஒருத்தர் வாங்கியோட வீணா போ, தப்பு இல்ல. அதுக்காக 7 பேர்த்தோட வாழ்க்கையை அழிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இல்ல. ஆனா இவரு பண்ணா தப்பு இல்லைங்க, மத்தவங்க பண்ணா இவருக்கு ரொம்ப தப்பா தோணும். அதுதான் இவரோட வேலை.